ஹலோ வணக்கம். ஈஸியான முறையில் புளியோதரை குழம்பு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு அடுப்பில் வானொலி வச்சுருங்க. 2 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்க சேர்த்துருங்க. நல்ல பருப்புகள்லாம் செவந்ததும் அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி அதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கவும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பவுடர் சேர்க்கணும். அந்த பவுடர் சேர்த்திங்கன்னா தான் புளியோதரை வாசம் சூப்பராக இருக்கும். அந்த பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் சாம்பாரில் கூட சேர்க்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இந்த புளியோதரை பவுடருக்கும் சேர்க்கலாம். அது ஒரு மாதம் வரை கெட்டு போகாதுங்க. வெந்தயம், கடுகு, பெருங்காயம் 3ம் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வற்றவும் நம்ம இதில் 1 ஸ்பூன் பவுடர் போட்டால் போதுங்க. நெடக்கடலை இருந்துச்சுன்னா வறுத்து சேர்த்துக்கோங்க. சூப்பரான சுவையோட திடீர்னு புளியோதரை குழம்பு ரெடி ஆயிரும். சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கிராமிய சமையல் வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.